ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லியோவுக்கு ஸ்கூலு லீவுன்றனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருச்சு பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் தான் செஞ்சுருந்தேன். காலையிலே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10:30 போல் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டில் வந்து கிராசரிஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதனால் நேற்றே வந்து என்னென்ன தேவை அப்படின்றத எழுதிட்டு அதுக்கப்புறம் கடையில் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி மூட்டையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கிச்சன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறையா பாட்டில் வந்து காலியாக தான் இருக்கும். ஏன்னா திங்ஸ் எல்லாமே காலியாகிடுச்சு. எல்லாத்தையும் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வேறு பொங்கல் வேறு வரப்போகுதா, சரி ஒரு தடவை கிச்சனே டீப் க்ளீன் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி வீட்டில் கிராசரிஸும் காலி ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் பொறுமையாக இருந்து க்ளீன் பண்ணிக்கலாம், லியோக்கு என்னைக்கு லீவு கிடைக்குதோ அன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். முதல்ல எம்டியாக இருக்கிற பாட்டில் எல்லாமே எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் இருக்கிற பொருள் எல்லாமே வந்து இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றி அதை வந்து கொட்டி வச்சுட்டு அதை வந்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நானும் என் சிஸ்டர்ஸ்லாம் வந்து ஹாஸ்டலில் தான் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்டலில் இருக்கும்போது வந்து அந்த லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு அவங்க அம்மா வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலையாவது வைப்பாங்க. அதாவது சமைக்கிற வேலையாக இருக்கட்டும், இல்லை வெளியே காய்கறி கடைக்கு போகிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலையாவது விடுவாங்க. அதை வந்து செய்யவும் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஹாஸ்டலில் அந்த மாதிரி கிடையாது. எங்கள் வேலையை மட்டும்தான் நாங்கள் பார்த்துக்க முடியும். மற்றபடி கிச்சன் ஒர்க்கோ இல்லை கடைக்கு போகிறதோ அந்த மாதிரிலாம் எந்த ஒர்க்குமே எங்களுக்கு இருக்காது. காலையில் வந்து எழுந்திரிச்சதும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு, அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்டடி டைம் இருக்கும். அதையும் வந்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவோம். ஸ்கூல் போயிட்டு வந்ததும் அதுக்கப்புறம் எப்பயும் போல் மறுபடியும் நம்ம செல்ஃப் கேர் தான். யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் ஏதாவது இருந்தால் வாஷ் பண்ணி போட்டுட்டு ஸ்நாக்ஸு டீ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மறுபடியும் படிக்கிறதுக்கு உட்காந்துருவோம். அதுக்கப்புறமா வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்குகிற வேலை, இதே மாதிரி தான் ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும். மற்றபடி எங்களுக்கு வேறு எந்த வேலையுமே இருக்காது. அதாவது ஸ்கூல் லீவ் விட்டாங்க அப்படின்னா தான் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஏன்னா விளையாடுறதுக்கெலாம் வேறு நேரம் கிடைக்குமா, ரொம்பவே ஜாலியாக இருக்கும். எல்லா பிள்ளைங்க கூடயும் சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டு ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பொங்கல் ஹாலிடே, அதுக்கப்புறம் வந்து மே மாதம் லீவு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஊருக்கு போவோம். ஊருக்கு போனால் ரொம்பவே ஜாலியாக இருக்கும். யாருக்கு தான் பிடிக்காது? சொந்த ஊருக்கு போகிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது? எங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ஊருக்கெலாம் போனோம் அப்படின்னாக்கா ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம், அதாவது ரொம்ப நாள் கழித்து அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க கூட ஜாலியாக இருக்கிறது, விளையாடுறது, பேசுகிறது, சிரிக்கிறது, அந்த மாதிரி ரொம்பவே ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்ருப்போம். ஆற்றுக்கு போகிறது, அதுக்கப்புறம் ஏரிக்கெலாம் போயிட்டு விறகுலாம் எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பொங்கல் ஹாலிடேலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சுட்டு வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடித்து, அங்கெல்லாம் வந்து பெயிண்ட்டு கிடையாது, சுண்ணாம்பு தான். வெள்ளை சுண்ணாம்பு வந்து முன்னாடியே சந்தையில் போய் வாங்கிட்டு வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு ஊற வச்சுருவாங்க தண்ணி ஊற்றி. அப்போ வந்து எடுத்து அடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதாவது ப்ரஷ் வச்சுலாம் அடிக்க முடியாது, தொடப்போம், இல்லைனாக்கா ஏதாவது பழைய ப்ரஷ் ஏதாவது கிடக்கும், அதை எடுத்து வச்சுக்கிட்டு தான் வந்து அடிச்சிட்ருப்போம். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த சுண்ணாம்பெல்லாம். கையெல்லாம் எரியாது. எங்கள் பாட்டி தான் வந்து எல்லாமே செஞ்சு வைப்பாங்க. சுண்ணாம்பெல்லாம் கலக்கி நாங்கள் வந்து எடுத்து எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு ஒட்டரெல்லாம் அடித்து வீடெல்லாம் பெருக்கி கழுவி பாத்திரத்தெல்லாம் கழுவி வெயிலில் காய வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறது, அந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருப்போம். துணி எல்லாமே கூட துவைச்சி போடுவோம். மோட்டருக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா துணியுமே பாயிலேருந்து துணி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு அதெல்லாத்தையும் எடுத்து மடித்து வைக்கிறது. ஏன்னா வந்து ஒருத்தர் 2 பேர்லாம் வந்து செய்ய மாட்டோம். எல்லா பிள்ளைங்களுமே அதுக்கப்புறம் வந்து பாட்டி எல்லாருமே சேர்ந்து செய்கிறனால வேலை வந்து ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெள்ளை சுண்ணாம்பு எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாக வந்து கழுவிட்டு சாணி போட்டு தான் நல்லா வலிச்சு விடுவாங்க எங்கள் பாட்டி. அதுக்கப்புறம் ஓரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வெள்ளை கலர் சுண்ணாம்பு வச்சு ப்ரெஷ்ஷை வச்சு ஓரம் ஃபுல்லாக வந்து பார்ட்ரு மாதிரி கொடுப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வீடே. இப்போல்லாம் என்னங்க டைல்ஸ்லாம் ஒட்டுறோம், ஆனால் அந்த மாதிரி அந்த காலத்தில் இருக்கிறது தான் சூப்பராக இருக்கும். வீடு பார்க்கவும் வந்து பளிச்சுன்னு இருக்கும், ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும்.
அதே மாதிரி வாசலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா ஃபுல்லாக அந்த பில்லு எல்லாத்தையும் எடுத்துட்டு பெருக்கிட்டு சாணியெல்லாம் போட்டு நல்லா வலிச்சு விட்டு கோலம் போட்டோன்னு வச்சுக்கிங்களேன், கலர்லாம் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோலம் போடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை வரும் பாருங்க, அப்படி ஒரு சண்டை வரும். இந்த கோல புக்கை பார்த்து நான் இந்த கோலம் தான் போடுவேன், இந்த கோலம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பொங்கல், அதுக்கப்புறம் வந்து 3-4 நாள் பண்டிகை இருக்கும்ல, அந்த 4 நாளைக்குமே வந்து ஒரு கோலம் போட்டு கலர் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அந்தளவு கோலம் போட தெரியாது. எங்கள் அக்கா வந்து சூப்பராக கோலம் போடுவாள், புள்ளி வச்ச கோலமும் நல்லா போடுவாள், ரங்கோலியும் சூப்பராக போடுவாள். நாங்கள் வந்து சும்மா கூட கலர்லாம் பண்ணுறது, எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருப்போம். எங்கள் அக்கா வந்து நோட்டு ஃபுல்லாகவே வந்து கோலம் போட்டு இது வந்து இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு சொல்லி போட்டுட்ருப்பா. எங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, அதே மாதிரி பக்கத்து வீட்டில் யாராவது போட முடியல அப்படின்னாலும் எங்கள் அக்கா வந்து போய் போட்டு கொடுப்பா. அவ்வளோ அழகாக வந்து கோலம் போடுவாங்க. நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அந்த 4 புள்ளி கோலம், அதுக்கப்புறம் வந்து சின்னதாக வந்து ஏதாவது பூ மாதிரி போடுவேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த பெருசாக ரங்கோலி, பெரிய புள்ளி வச்ச கோலம் அதெல்லாம் வந்து சுத்தமாக எனக்கு வரவே வராது. இப்போ வரைக்குமே எனக்கு வந்து கோலம் போடவே தெரியாது. லியோவே சொல்லுவாள், அம்மா கோலம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், மாவு வாங்கி கோலம் போடணும், கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாக எனக்கு கோலம் போட தெரியாது. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், வரமாட்டேங்குது. வருஷம் பொங்கலுக்காவது ஒரு பெரிய கோலம், ரொம்ப பெருசாக இல்லைனாலும் மீடியம் சைஸுக்காவது போடணும் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். லியோவே ஒரு நாள் ஃபோனை பார்த்து வாசலில் வந்து கோலம் போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை கோலமாகவும் ஆரஞ்சு கலர் மாவும் வச்சு அழகாக வந்து டிசைன் பண்ணிகிட்டு இருந்தா. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, லியோவே இவ்வளோ அழகாக போடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. அப்போல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து எல்லா ஃபெஸ்டிவலுக்கெலாம் வந்து எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தர மாட்டார். ஏதாவது பிறந்த நாள் இல்லைனா ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் எடுத்து கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸே வந்து நாங்கள் பத்திரமா வச்சு இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு வந்து போட்டுப்போம். எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து அடை பிடிக்கலாம் மாட்டோம். ஏதாவது கேட்டால், ஏதாவது முக்கியமான பொருள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அடம் பிடிச்சி வாங்குவோம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் வச்சுக்கிங்களேன், எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே, சின்ன ஏதாவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக, வேறு யாருக்காவது பர்த்டேனா கூட இவங்களுக்கு புது ட்ரெஸ் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்குகிற காலம் வந்துருச்சு. ஆனால் அப்போல்லாம் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் இருந்தோம். நாங்கன்னு இல்லை, நிறையா ஃபேமிலிஸ் வந்து இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இப்படி தான் வந்து காலமும் போயிருக்கோம். அதுபோல் வந்து பார்த்திங்கனாக்கா ஏரிக்கு விறகு எடுக்கிறதுக்காக போவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து. ரொம்பவே ஜாலியாக இருக்கும். காலையிலே வந்து சாப்பிட்டுட்டு அரிசி இருக்குல்ல, அதெல்லாம் வறுத்து எடுத்துப்போம். அப்புறம் சாப்பாடு, தண்ணி, அதுக்கப்புறம் தேவையான கயிறு, ஒரு குச்சி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போயிட்டு விறகெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மதியம் போல் இல்லைன்னா ஈவினிங் போல் தான் வருவோம். ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு போகிறதெல்லாம் நான் இப்போ நினச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த காலத்தெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இப்போ ஊருக்கு போனாலுமே கூட அந்த ஞாபகம்லாம் வரும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அந்த அளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேறு ஊருக்கு போயிட்டாங்க. எப்போயாவது ஃபெஸ்டிவலுக்கு போனோம் அப்படின்னாக்கா யாராவது ஒருத்தர் 2 பேர் பார்த்து பேசும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும்போது. அது மட்டும் இல்லை, பொங்கல் டைமில் வந்து எங்கள் பாட்டி வந்து பச்சரிசியில் வந்து வெறும் பொங்கல் மாதிரி அப்படியே செஞ்சு வச்சுருவாங்க. வேறு எதுவும் சேர்க்க மாட்டாங்க. அரிசியை மட்டும் பொங்கி வச்சுருவாங்க. கூட வந்து ஒரு தக்காளி குருமா ஒன்று வைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து பொங்கலுக்கு வந்து நாங்கள் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இட்லி, கறி குழம்பு, அங்கெல்லாம் வந்து நாட்டுக்கோழி இல்லைன்னா ஆட்டுக்கறி குழம்பு இதுதான் செய்வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்கள் பாட்டி செய்கிறது. அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்க அப்படின்றனால வந்து சமையல் பக்கம்லாம் நாங்கள் போக மாட்டோம். அந்த பக்கம் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. எங்களை எந்த வேலையும் வாங்கவும் மாட்டாங்க. எங்களுக்கு வந்து இந்த குச்சி பொறுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து துணி துவைக்கிறது, வீடு பெருக்கிறது, துடைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் தான் இருக்கும் வீட்டில். ஆனால் இப்போது நான் இவ்வளோ வேலை தனியாக செய்கிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதாவது கிச்சனில் சமைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னை வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நாமளும் வந்து ஓரளவுக்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
இன்றைக்கி வந்து லியோ என் கூட வேலை செய்யும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் கூப்பிடவே இல்லை லியோனாவை வந்து என் கூட ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவளே வந்து முன்னாடி இருந்து வேலையெல்லாம் செய்யும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. முதல்ல வந்து கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே கழுவிட்டு மூடி எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வச்சுட்டேன். கொஞ்சம் வெயில் வந்து நல்லா சுருக்குனே அடிச்சுது, அதனால் பாய் போட்டு முதல்ல காய வச்சாச்சு. சரி, அதுக்கப்புறமா வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கழுவிட்டேன். தண்ணி வடியறதுக்கு கூடையிலே வந்து அப்படியே கவுத்து வச்சுட்டேன். ஏன்னா வெளியே எடுத்துகிட்டு போய் காய வைக்கிறேன் அப்படின்ற பேரில் ஏதாவது கை தவறி கீழே போட்டு உடச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக கூடையிலே வந்து கிளாஸ் கண்டெய்னர் மட்டும் கவுத்தி வச்சுட்டேன். தண்ணி வடியிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து சமையல் வேலை முடிச்சிடலாம், மதிய சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சிம்பிளான சாப்பாடு தான். வீட்டில் வந்து நேற்றே தயிர் போட்டு வச்சுருந்தேன், பசுந்தயிர் தான். அது வந்து தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலையும் வந்து ஹெவியாக இருக்கிறனால சாப்பாடு வந்து கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் செஞ்சிட்ருந்தேன். லியோவுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. லியோ வந்து இப்போல்லாம் தயிர் சாதமே வந்து சாப்பிட மாட்டேங்கிறா. சரி, இந்த உருளைக்கிழங்கு மசாலாலே சாப்பாடு போட்டு அப்படியே பிசைஞ்சு ஊட்டி விட்டுறலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சிட்ருந்தேன். ஸ்கூலுக்கு வந்து தயிர் சாதம் கொடுத்து அனுப்பிவிட்டேன் அப்படின்னாலே பாதி வந்து எடுத்துகிட்டு வந்துடுவா. எனக்கு வேண்டாம் தயிர் சாதம் அப்படின்னே தான் சொல்கிறா. அதனால் வீட்டில் இருக்கும்போது வந்து கொஞ்சம் கம்பல் பண்ணி ஊட்டினேன் அப்படின்னாக்கா ஒரு 4 வாய் வாங்கிப்பா. மீதி வந்து வேறு ஏதாவது காய் போட்டு அப்படியே பிசைஞ்சு ஊட்டி விட்டுருவேன். இன்றைக்கி கொஞ்சமாக வந்து தயிர் சாதம் மட்டும் ஊட்டி விட்டுட்டு மீதி வந்து உருளைக்கிழங்கு வச்சே அவளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நானுமே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா திங்ஸும் எடுத்து வெளியே காய வச்சுருந்தோம்ல கண்டெய்னர்ஸ்லாம், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து லியோ அடுக்கிட்டு இருந்தா. அப்புறமே வந்து எல்லா கிராசரிஸ் ஐட்டம்ஸும் வந்து கொட்டி எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சிடலாம், ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் எடுத்து எல்லாத்தையும் வச்சிட்ருந்தோம். கண்டினியூவாக வந்து வேலை செய்ய முடியல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் செஞ்சிட்ருந்தேன். காலையில் ஆரம்பித்து நைட்டு வந்து ஒரு 7 o'clock ஆகிடுச்சு முடிக்கும்போது. லியோவையும் வந்து சாப்பிட வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து தூங்க வச்சுட்டேன். சரி, தூங்கி எழுந்திரிச்சாதான் அவளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாக்கா டிவியில் வந்து பாட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே வேலை செஞ்சோம் அப்படின்னா அந்த டயர்ட்னஸ் வந்து தெரியாது. அது மாதிரி தான் வந்து இன்றைக்கி கொஞ்ச நேரம் எனக்கு வந்து சான்ஸ் கிடச்சிது. மற்ற டைம்லாம் லியோ தான் டிவி பார்த்துட்டு இருந்தா. வெயிலில் காய வச்சனால வந்து கண்டெய்னர்ஸில் வந்து தண்ணிலாம் எதுவும் இல்லை, சும்மா லைட்டாக வெள்ளையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு துணியை வச்சு ஃபுல்லாக துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து திங்ஸ் எல்லாம் கொட்ட ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து பொருள் எதுவும் கெட்டு போகாமையும் வண்டு பிடிக்காமையும் இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா க்ளீனாக இருக்கும்போது வந்து அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி மந்த்லி கிராசரிஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்பப்போ தேவையான பொருள் மட்டும் அப்பப்போ வாங்கிக்கிட்டு இருந்தேன். ஒரு 3 months 4 month ஆயிடுச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வாங்கி க்ளீன் பண்ணி கொட்டி வச்சு. சரி, இந்த மாதமாவது வாங்கி கொட்டி வச்சிடலாம். ஏன்னா அப்பப்போ போயிட்டு கடையில் வாங்கிட்டு இருக்க முடியல. அதனால் எந்தெந்த பொருள் காலி ஆகிடுச்சோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக எழுதிட்டு எல்லாமே வாங்கி கொட்டி வச்சுட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த ப்ரெக்னன்சி டைமில் சுண்டல், காராமணி, அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க டாக்டர். அதனால் வந்து அது எல்லாமே வந்து ஒரு 1 kg வாங்கியிருக்கேன். சரி, ஈவினிங் டைமில் வந்து அவிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மீதி திங்ஸ்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தேவையான அளவு மட்டும் வாங்கிட்டேன். ரொம்ப நிறையா வாங்கி நம்ம கொட்டி வச்சாலுமே கூட பூச்சி, வண்டு அந்த மாதிரி வந்துடும். அதனால் தேவையான அளவு மட்டும் வாங்கியிருக்கேன். கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா லியோனா ஏஞ்சி வந்து பின்னாடி நிற்கிறா. என்னடின்னா எனக்கு தூக்கமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வந்து எங்கே வரும் இந்த வேலையெல்லாம் செய்யும்போது அவள் வந்து தூங்கவே மாட்டா. நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துட்டு செஞ்சிட்ருந்தா. எனக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. சரி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, ஏன்னா கிளாஸ் கண்டெய்னர்லாம் இருக்கே, எதையாவது தட்டி விட்டுற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருந்து ஒரு பொருளாக முதல்ல கொட்டி வச்சு எடுத்து வச்ச பிறகு தான் அடுத்த பொருள் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருந்தோம்.
லியோவும் என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டனால எனக்கு வந்து டைம் போனதே தெரியல. கடகடன்னு எடுத்து வச்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து எல்லாத்தையும் தொடச்சி கொடுத்துட்ருந்தேன். லியோ வந்து ஒன்று ஒன்றா போட்டுட்ருந்தா. ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த கிளாஸ் கண்டெய்னருக்கு மட்டும் நான் கூட இருந்து ஃபுல்லாக எல்லாம் கொட்டி முடித்த பிறகு மூடி போட்ட பிறகு தான் அடுத்த பொருளை எடுத்து கொட்டிகிட்டு இருந்தோம். ரொம்பவே ஈஸியாகவும் இருந்துச்சு. லியோ என் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தது. இது வரைக்கும் எத்தனையோ டைம் வந்து நான் கிச்சன் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வீடும் டீப் க்ளீன்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் லியோ வந்து இந்த மாதிரி என் கூட ஹெல்ப் பண்ணது எப்போயாவது வருவான். ஆனால் இந்த மாதிரி ஃபுல் டேவும் என் கூட இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபுல் டே வந்து நான் என்னென்ன வேலை செய்கிறேனோ எல்லா வேலையிலையும் அவளும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு என் கூடவே இருந்தாள். ஒரு வழியாக எல்லா திங்ஸுமே வந்து பாக்ஸில் அடைச்சி வச்சாச்சு. எடுத்து செல்ஃப்லேயும் அடிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிக்கிட்டு இருந்தேன். முன்னாடியே வந்து நான் மேலே உள்ள ரேக்கு கீழே உள்ள ரேக்கு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பேப்பர்லாம் மாற்றி ஒட்டரெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் வந்து செல்ஃபெல்லாம் தொடச்சிட்டு பேப்பர் போட்டு உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது, எடுத்து மாற்றி வைக்கிறது, அந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இந்த ஒரு செல்ஃப் மட்டும் இருந்துச்சு. அதையும் வந்து நீட்டாக பக்காவாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. பார்க்க அவ்வளோ நீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிற இந்த ஆயில் ரேக்கு தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஃபுல்லாக தொடச்சிட்டு அதையும் வந்து பேப்பர் மாற்றி விட்டுட்டேன். எத்தனை தடவை நம்ம இந்த ஆயில் பேப்பர் ரேக் மாற்றுறோம் அப்படின்னாலுமே ஃபுல்லாக பேப்பர் எல்லாத்தையும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கழுவிட்டு வச்சா தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த பிசுப்பு தன்மை இல்லைனா இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஃபுல்லாக ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேப்பர்லாம் எடுத்து வச்ச பிறகு ரொம்ப நீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப்புமே வந்து ஒரு தடவை நல்லா நார் வச்சு தேய்ச்சிட்டு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு காஞ்ச துணியும் வச்சு ஒரு தடவை ஃபுல்லாக தொடச்சிட்டு அப்புறம் எல்லா திங்ஸையும் வந்து எங்கெங்கே இருந்துச்சோ எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் வந்து எடுத்து அழகாக அடுக்கிட்டு இருந்தேன். வெறும் செல்ஃப் மட்டும்தான் க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன். சரி, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணலாம் எப்படி, நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும். ஏன்னா நம்ம காய்கறி எல்லாமே அங்கே தான் கட் பண்ணுறோம். டெய்லி அங்கே தான் நின்று ஏதாவது ஒரு வேலை செய்வோம். எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே கீழே சிந்தக்கூடிய இடமும் அதுதான். அதனால் ஃபுல்லாக அதையும் வந்து நார் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் துணி வச்சு க்ளீனாக வந்து தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீனாக தான் இருந்துச்சு. அதனால் ரொம்ப டீப் க்ளீன்லாம் பண்ணலை. அப்படியே மேலாட்டே மட்டும் தொடச்சி விட்டுட்டேன். ஏன்னா வந்து காலையில் தான் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். அதனால் நீட்டாக தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஈவினிங்காக ஆகிடுச்சு. காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் தான் எடுத்துகிட்டு வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இருந்த பாத்திரத்தையும் வந்து கழுவி கூடையில் கவுத்துட்டேன். கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதாவது நம்ம கொட்டி வச்சுருந்தோம்ல பருப்பு, நிறைய திங்ஸ் மீதி இருந்ததெல்லாம் கொட்டி வச்சுருந்தோம்ல கிண்ணத்தில், அதுக்கப்புறம் தட்டில், அதெல்லாம் வந்து மறுபடியும் பாட்டிலில் எடுத்து மாற்றிட்டனால அந்த பிளேட் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாத்தையுமே வாஷ் பண்ணி கூடையில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சூடாக வந்து காஃபி போட்டு குடித்த பிறகு தான் ஒரு மாதிரி ரிலீஃப் ஆன மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியான வேலை தான் இருந்தாலுமே கூட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் செஞ்சிட்ருந்தேன். இல்லைனா டெய்லியுமே வந்து சாப்பிட்டுட்டு மதியம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படியும் ஒரு 1 ஹவராவது தூங்கிடுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து தூக்கம்லாம் இல்லை. கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து தான் செஞ்சிட்ருந்தேன். கிச்சனோட ஃபைனல் லுக் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்தது. அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எப்படி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன், என்னோடய ஸ்டோரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.